நோற்றுக் கொள்ளுங்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டும். இப்ப இந்த மாதத்திற்குரிய மிகப்பெரிய ஒரு சிறப்பை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குர்ஆனின் இந்த மாதத்தில் தான் என்ன பண்ணுது, இறக்கி அருள பெற்று இருக்கின்றது. இப்ப இந்த குர்ஆனோடு நமக்குரிய அந்த தொடர்பை என்ன பண்ண நம்ம மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். கடந்த 11 மாதங்கள்ல இந்த குர்ஆனோடு எப்படி நாம் தொடர்பு விட்டிருந்தோம், இனி வரக்கூடிய இந்த ரமலானுக்கு பிறகுரிய காலங்கள்ல இந்த குர்ஆனோடு நாம் எப்படி தொடர்புபட உறவாட இருக்கின்றோம். அதே போன்று இந்த ரமலானில் இந்த நோன்பை பிடித்தவர்களாக இந்த குர்ஆனோடு எத்தனை மக்கள் அந்த நேரத்தை அதிகமாக அந்த குர்ஆனுடைய அந்த செய்திகளோடு நாம் கடக்க இருக்கின்றோம் என்ற அந்த இப்படிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு போய் உறவாடணும் அல்லது உரையாடணும். எப்படி உரையாட முடியும்? அந்த பாஷை தெரிந்தால்தான் அந்த மனிதரோடு நம்ம என்ன பண்ண முடியும், உறவாட முடியும். தமிழ் மக்களோடு என்ன பண்ணிடலாம், ஈஸியா உறவாடி விடலாம், உரையாடி விடலாம். ஆனால் அதே நேரத்துல ஒருத்தருக்கு ஹிந்தி தெரியல, அல்லது மலையாள பாஷை தெரியல, அல்லது அரபிய பாஷை தெரியல. ஆனால் இப்ப நம்ம இங்கே போய் சவுதியில போயிட்டு அரபு தெரியாத காரணத்தினால் அரபே முழுவதுமாக புரியாத ஒரு நிலையில சவுதிக்கு போறோம், அல்லது கல்ஃப் கண்ட்ரி மத்திய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு போறோம். அங்க என்ன மொழி பேசுவாங்க, அரபு மொழி தான் பேசுவாங்க. இப்ப அந்த மக்களோட நம்ம கம்யூனிகேஷன் தொடர்பு ஏற்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன பாஷை தேவையா இருக்குது, அரபு மொழி தேவையா இருக்குது. அப்ப அரபு மொழி தெரிந்தால்தான் அந்த மக்களோடு நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கல் வாங்கல ஈடுபடலாம், அல்லது பணி நிமித்தமான பேச்சுக்கள்ல உரையாடல்களை ஈடுபடலாம், அல்லது ஒரு கடைக்கு போய் பொருளை வாங்கணும், பேசாதீங்க, அங்க போய் பொருளை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம கம்யூனிகேஷன் தொடர்பு ஏற்படுத்தணும். அப்படின்னா மிக முக்கியமாக எந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களிடத்திலே நாம் செல்கின்றோமோ அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தெரிந்த பாஷையில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கம்யூனிகேஷன் தொடர்புகளை ஏற்படுத்த முடியும். இப்ப குர்ஆனோடு ஒரு மனிதன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான முதல் பாஷை என்ன, அரபு தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல இத சொல்லி காட்டுறான், இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் பிலிசானி. இந்த குர்ஆனை நம்ம எந்த மொழியில இறக்கி வச்சிருக்கோம், அரபு மொழியை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்து என்ன பண்றான், இறக்கி வைத்திருக்கின்றான். சரி, இப்ப நம்ம தமிழ்ல படிச்சா அதுக்கு நன்மை கிடையாதா? தமிழ்ல படிப்பதற்கென்று இந்த குர்ஆனுடைய அந்த பலன்கள் வேறு, அது இருக்கின்றது, அது சிந்திக்க வேண்டும், அது பிறகு சொல்ற. ஆனால் முதல்ல நம்ம இந்த குர்ஆனோடு தொடர்பு பட வேண்டும் என்று சொன்னால் அரபு பாஷை என்ன பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் அந்த குர்ஆனுடைய எழுத்துக்களையாவது ஹர்ஃபுகளையாவது அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை பேசுவதற்காக வேண்டி, படிப்பதற்காக வேண்டி, ஓதுவதற்காக வேண்டி நம்ம என்ன பண்ணோம், அந்த குர்ஆனில் உள்ள அந்த வார்த்தைகளையாவது நம்ம அரபு மொழியில என்ன பண்ணோம், ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த அரபு மொழியில குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள் எத்தனை மக்கள் நம்ம இந்த பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட குர்ஆன் சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் தடவை குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கும் போது என்ன சொன்னாங்க, சிந்திங்க, அல்லது இந்த குர்ஆனை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அல்லது இந்த குர்ஆனை என்ன பண்ணுவீங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லல. முதல் சொன்ன வார்த்தை என்ன, கேட்பல, நீங்க ஓதுங்க, நீங்க இந்த குர்ஆனை என்ன பண்ணுங்க, வாசிக்கணும். அப்ப வாசித்த பிறகுதான் அதற்குரிய டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமாவை நம்ம என்ன பண்ண முடியும், கையில் எடுக்க முடியும். அப்ப இந்த குர்ஆனை முதலில் நம்ம என்ன பண்ணோம், ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூன ஆயாத்தில்லாஹ். இந்த அருள்மறை வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த மக்கள் எப்படிப்பட்ட நிலையில் சொன்னா, இந்த குர்ஆனை திலாவத் செய்வார்கள், அதன் மீது நம்பிக்கை வைத்து அந்த குர்ஆனின் மீது திலாவத் செய்வார்கள், அதை ஓத ஆரம்பிப்பார்கள். அப்படி யாரெல்லாம் யார் அதை ஓத மறுக்கின்றார்களோ, இந்த இடத்துல எக்ஃபுர் என்ற வார்த்தைகள் நம்ம இறை மறுப்பாளர் அப்படிங்க புத்தகத்துல சொல்ல முடியாது. மாறாக இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப ஹக்க திலாவத்திஹி உலாயிக யுமினூன பிஹி. அதாவது இந்த குர்ஆனை உண்மையான முறையில ஓத வேண்டும் என்று விருப்பப்படக்கூடியவர்கள் அதில் முதல்ல நம்பிக்கை வைத்து அதை என்ன பண்ணணும், ஓத வேண்டும். அந்த ஓதுதலை யார் புறக்கணிப்பார்களோ அந்த அர்த்தத்தை என்ன பண்ணீங்க, நம்ம பொருத்தி பார்க்கணும்.
وَمَن يَكْفُرْ بِهَا فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ. அத்தகைய மக்கள் யாரு? நஷ்டவாளிகளாக இருப்பார்கள். அப்ப இந்த குர்ஆனின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் முதலில் அதை என்ன பண்ண ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அலிஃப் லாம் மீம். குர்ஆனுக்கு ஒரு எழுத்துக்கு என்ன பண்ணுது? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்ற அந்த ஒரு வார்த்தையை ஓதுங்க நீங்க, அதற்கு 30 நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? உங்களுக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கலாம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அரபு சொல்ல நேரம் கிடையாது. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, குர்ஆனை ஒருவர் ஓத கற்றுக்கொள்கின்றார், ஓதுவதை கற்றுக்கொள்றார். தமிழ்ல படிக்கிறது கற்றுக்கல, அவரு ஓதுவதற்கு கற்றுக்கல. அப்ப கற்றுக்கொள்ளும் போது அவங்க என்ன பண்றாங்க? தட்டு தடுமாறி திக்கி திணறி அப்பதான் கத்துக்க முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல பயிற்சி வேணும். அந்த பயிற்சியினுடைய காலத்துல சில விஷயம் என்ன பண்ண நமக்கு முரண்பாடாதான் தெரியும். அப்ப அப்படியான நிலையில திக்கி திணறி ஓதக்கூடிய மக்களுக்கு இரட்டிப்பு கூலி இருக்கின்றது. ஒருத்தர் அந்த குர்ஆனை ஓத முயற்சி செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு அவர் ஓதுகின்றார், அதற்கு ஒரு கூலி. இருந்தவர் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் திக்கி திணறி ஓதுறாரு பார்த்தீங்களா, அதற்கு ஒரு கூலி. அப்ப இப்படி 2 கூலி என்ன பண்ணுது? அந்த குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு இருக்கின்றது என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். அப்ப குர்ஆனை நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல ஓத கத்துக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓத தெரிந்த நன்றாக ஓத பழகிய அந்த சஹாபாக்களை அழைத்து அமர்த்தி ஓதி பார்த்து அழகு பார்த்தார்கள். உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க குர்ஆன் என்ன பண்ணுவாங்க? அப்படியே சரளமா ஓதுவாங்க. ரொம்ப அழகா நீட்டி நிதானமா வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை முறைப்படுத்தி என்ன பண்ணுவாங்க? அவங்க ஓதுவாங்க. அப்படி ஓதக்கூடிய அந்த சஹாபி உபய் இப்னு கஅப் அழைச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உபய் இக்ராவுல் குர்ஆன், நீங்க என்ன பண்ணுங்க? குர்ஆனை ஓதுங்க அப்படின்னாங்க. யா ரசூலல்லாஹ், நான் குர்ஆனை ஓதுவா அப்படி கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களை ஓதி நீங்கள் ஓதி நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான். யார் கட்டளையிட்டது? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், 7 வானங்களுக்கு மேல் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அவன் உபய் இப்னு கஅபை அழைத்து, நபியே நீங்கள் உங்களுக்கு முன்னால் அமர்த்தி அருள்மறை வேதத்தை அல்லாஹ்வுடைய வேத வார்த்தைகளை ஓதி அழகு பாருங்கள் என்று சொல்லி எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டு இருக்கின்றார். சாதாரண விஷயமாங்க. இந்த உலகத்துல ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் நம்ம பேரை சொல்லி ஒரு கூட்டத்துல பேரை சொல்லி கூப்பிட்டாலும் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதை எம்எல்ஏ நம்ம பேரை சொல்லி கூப்பிடுற ஒரு கூட்டத்துல எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஆனால் படைத்த ரப்புல் இஸ்ஸத், உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்களை தனது கையிலே வைத்திருக்கக்கூடிய படைத்த ரப்புல் இஸ்ஸத் உபய் இப்னு கஅபை அழைத்து அமர்த்தி, நபியே நீங்கள் ஓதி அழகு பாருங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் சொன்னால் இது எவ்வளவு பெரிய விஷயம். குர்ஆனை ஓதக்கூடிய மக்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். உபய் இப்னு கஅப் கேட்டாங்க ஆச்சரியப்பட்டு, யா ரசூலல்லாஹ், சம்மக்கல்லாஹ் யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெயரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானா? உபய் இப்னு கஅப் என்னுடைய பெயரை சொல்லியா ஓத சொல்லி கேட்க சொன்னா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நஅம், ஆமாம், உன்னுடைய பெயரை தான் சொல்லி என்னை உங்களை ஓதுமாறு என்னை நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று எனக்கு என்ன பண்ணா கட்டளையிட்டு இருக்கின்றார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுவிட்டு, லம் யகுனில் லதீன கஃபரு பின் அஹ்லில் கிதாபி வலல் முஷ்ரிகீன், அந்த சூரத்து பையினாவுடைய வசனத்தை என்ன பண்றாங்க? ஓதி காட்டுறாங்க. அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழைச்சி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் அமர்ந்து, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை நீங்கள் ஓதுங்கள், நான் அதை கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உன்னில ஃபீஹில் குர்ஆன், உங்கள் மீது குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கின்றது, நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும், என்னை ஓத சொல்லி நீங்கள் கேட்பதா என்ற ஆச்சரியத்தோடு கேட்கும்போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சொன்னார்கள், நீங்கள் ஓதுங்கள், நான் அதை கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை தூதருடைய கட்டளைக்கு ஏற்ப அவர்கள் சூரத்து நிசாவுடைய வசனங்களை ஓத ஆரம்பித்தார்கள். ஓத ஆரம்பித்து அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஓதிக்கொண்டு போகும்போது கைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதினார் சூரத் நிசாவுடைய வசனத்தை. நபியே, அந்த மறுமையுடைய நாளில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர்மார்களை நபிமார்களை நாம் சாட்சியாக கொண்டு வரும் பொழுது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் உண்மை நான் சாட்சியாக ஆக்கும் போது அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா
என்ற காட்சியால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவசனத்தை ஓதும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸ்புக யா அப்துல்லா இப்னு மஸ்ஊத், ஹஸ்புக யா அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு மஸ்ஊதை போதும் போதும் நிறுத்துங்கள் என்று சொல்லி கொண்டே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தன்னுடைய கண்களை திறந்து பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்த்தார்கள். கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்ப குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய உள்ளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் போது நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடித்து உள்ளம் அதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும், உள்ளம் அதிலே திளைத்திருக்க வேண்டும் என்ற செய்தியையும் இதன் மூலமாக நம்ம என்ன பண்றோம், புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல இரண்டாவது விஷயம், குர்ஆனை ஓத கத்துக்கிட்டார். அடுத்தது என்ன பண்ணணும், பார்த்து ஓதணும். இப்போ அடுத்தது மனப்பாடம் பண்ணணும். ஏன் மனப்பாடம் பண்ண, நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு நாளைக்கு 17 ரக்காத்துகள் ஃபர்லான தொழுகையில என்ன பண்றோம், நம்ம தொழுகிறோம். ஃபஜ்ர்ல 2, லுஹர் மற்றும் அஸ்ர் இஷாவுல 4 12 14, அதே போல மக்ரிப்ல 3, 17 ரக்காத்து ஒரு மனிதன் என்ன பண்றாரு, தொழக்கூடியவரா இருக்கிறார். இப்ப இந்த 17 ரக்காத்துக்குரிய அந்த நிலையில நம்ம குறைஞ்சபட்சம் எத்தனை துணை சூறா நமக்கு தேவைப்படுது, எத்தனை தேவைப்படுது, 2 4 6 8 10 துணை சூறாக்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், நம்ம மனனம் செய்திருக்க வேண்டும். அதே போன்று வித்ருடைய தொழுகையில 3 துணை சூறா தேவைப்படுது. இன்னும் இது தாண்டி இதர சுன்னத்துடைய அந்த நஃபிலான வணக்கங்களுக்கு துணை சூறா என்ன பண்ணுது, தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. அப்ப நம்ம குர்ஆனை மனனம் செய்தால்தான் குர்ஆனை தொழுகையில் நின்று பார்த்துட்டே போக முடியுமா? நம்முடைய அந்த தொழுகையினுடைய முறை என்ன பண்ணும், குர்ஆன் ஓதுறது இப்படி கையில புடிச்சிட்டே ஓதுறாரு. அப்ப ஒரு கையால தக்பீர் கட்ட முடியும். சல்லு கமா சல்லிமு ரஅய்துமூனி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த தொழுகையுடைய முறை என்ன பண்ணுது, நான் எவ்வாறு தொழ பார்த்தீர்களோ அது போன்ற நீங்க என்ன பண்ணுங்க, தொழுகை போன்ற அந்த முறை என்ன பண்ணுது, மாற்றப்படுது. அப்ப குர்ஆனை மனனமிட்டு தான் அந்த தொழுகையை என்ன பண்ண நம்ம ஓதக்கூடியவங்களா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது உங்களில் தொழ வைக்க தகுதியான மக்கள் யார் என்று சொன்னால், உங்களில் அதிகமான குர்ஆனை ஓத கற்றுக்கொண்ட, ஓத மனனம் செய்த அந்த மக்களே என்ன பண்ணிட்டு போய் தொழுகை இமாமத் செய்யட்டும் என்று சொல்றாங்க. அப்ப இது போன்ற அந்த சிறப்புகளை எல்லாம் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமா பெண்கள் வீட்டில் தொழுகும் போது அவங்களுக்கு என்ன பண்ண துணை சூறாக்கள் தேவைப்படுது. இது இல்லாம நம்ம பதிவுடைய தொழுகையில இப்ப குர்ஆன் சுன்னா அப்படின்னு பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில சுன்னாவுடைய வழிமுறை என்ன, ஃபஜ்ருடைய தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 60 இலிருந்து 100 வசனங்கள் வரை என்ன பண்ணுவாங்க, ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துலயா ஓதக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப நமக்கு மனப்பாடம் இருந்தா தானே அது ஓத முடியும். அதே போன்று மகருடைய தொழுகையில தப்பத் யதா போன்ற அந்த அளவிற்குள்ள வசனங்களை என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுமாறு நமக்கு வழிகாட்டுறாங்க. அதே போல இஷாவுடைய தொழுகையில வல்லைலி வஷம்சி என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட அந்த அத்தியாயங்களை மனனம் செய்யுமாறு என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மனனம் செய்த அந்த இஷாவுடைய தொழுகையில ஓதுமாறு நமக்கு வழிகாட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள். சும்மா சுன்னா சுன்னா என்று வாய்க்கிலேயே பேசினால் போதாது, அது நம்முடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றதா, அதை செய்வதற்கு நாம் முயற்சி செய்திருக்கின்றோமா என்பதை பார்க்கணும். அப்ப குர்ஆனோடு தொடர்புடைய அந்த நிலையில இரண்டாவது விஷயம் என்ன, குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும். ஓரளவுக்காவது என்ன பண்ணணும், நம்ம மனனம் செய்யணும். மூணாவது என்னது, அஃபலா யதபருனல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா, சிந்தித்திருக்கின்றதா அல்லாஹ் கேட்கின்றார். அப்ப இந்த குர்ஆனை சும்மா அரபுல ஓதிட்டு போனா மட்டும் என்னது பத்தாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் அரபுல ஓத கத்துக்கணும், அடுத்தது மனனம் செய்யணும், அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம குர்ஆனை சிந்திக்க வேண்டும். அப்ப சிந்திக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம குர்ஆனை தர்ஜுமா செய்யப்பட வேண்டும். தர்ஜுமாவை என்ன பண்ணணும், நம்ம படிக்க வேண்டும். அப்ப ஒரு நாளைக்கு நம்ம 2 பக்கங்கள் அரபுல ஓதுறோம் அப்படின்னா 2 பக்கம் என்ன பண்ணணும், அந்த 2 பக்கத்தை நம்ம தமிழ்லயே படிச்சு நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த குர்ஆனை சிந்திக்க முயற்சி செய்ய வேண்டும். அதை சிந்திக்க முடியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு எத்தனையோ வழிகேடுகள் பிதஅத்துகள் இந்த சமுதாயத்திலே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சில நேரங்கள்ல குர்ஆனை சில அந்த புரியாத மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சில டைம்ல இமாமத் செய்யும் போது குலவுல பின்னாஸ் ஓதுறாங்க. ஓதப்பது எப்படி ஓதுறாங்க, சில இடத்துல மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்று வரக்கூடிய அந்த இடத்துல கூட மினல் ஜன்னத்தி வன்னாஸ் அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ணுது, அர்த்தப்பிழை ஆகக்கூடிய ஒரு நிலைப்பாடு. மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அப்படின்னா ஜின்களிலும் மனிதர்களையும் இத்தகைய குழப்பம் செய்வர்கள் இருக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரே ஒரு அந்த பத்தகாவையும் கசராவையும் மாற்றும் போது ஜின் என்ற இடத்துல அந்த பத்தகாவை போட்டா என்ன நடக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய அர்த்தப்பிழை ஏற்படுகின்றது.
அப்ப இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை தர்ஜுமா செய்ய வேண்டும். அந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம என்ன பண்ணணும், படிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். இப்ப குர்ஆனை மனப்பாடம் பண்ணி ஓத கத்தியாச்சு, அடுத்தது மனப்பாடம் பண்ணியாச்சு, அடுத்தது நம்ம சிந்திப்பதற்காக வேண்டி தமிழ்லயும் படிச்சுட்டு வரோம் நம்முடைய தெரிந்த பாஷைகள்ல. அடுத்தது என்னது, வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் செய்யணும், வாழ்க்கையில அமல் செய்யக்கூடியவங்களா என்ன பண்ணணும் இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில கேட்கின்றான், அத்தஅமுருன அன்-நாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். அடுத்த மக்களுக்கு நானா இருந்தாலும் சரிங்க, ஈஸியா வந்து ஒரு 50 பேர் உட்கார்ந்து வச்சு பயான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை பயந்த மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த வேத வசனங்களை உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் அது இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து விட்டு தான் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கணியத்துக்குரிய அல்லாஹ் சொல்கின்றார், அத்தஅமுருன அன்-நாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். இந்த வேதத்தை ஓதிக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே நன்மையை ஏவக்கூடிய அதே நிலையில் உங்களை நீங்க மறந்துருங்களப்பா. இதுதான் உங்களுடைய அந்த இஸ்லாமிய போக்கா? குர்ஆன் சுன்னாவுடைய வழிமுறை இதுதானா? அஃபலா தஅகிலூன். நீங்கள் மற்ற மக்களுக்கு சொல்வதற்கு முன்பாக நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில விதத்தை விட்டு நம்ம நகர்ந்து இருந்து அடுத்த மக்களுக்கு விதத்துடைய செய்திகளை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோமா? உங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களை விட்டு நகர்ந்திருந்து அடுத்த மக்களுக்கு அந்த பாவத்தை விட்டு தடுப்பதற்கு நாம் ஏறி இருக்கின்றோமா? உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைகளை பூர்ணமாக செய்துவிட்டு அந்த நன்மைகளை அடுத்த மக்களுக்கு நாம் எடுத்துக் கொண்டு சென்று இருக்கின்றோமா என்பதை நீங்க சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான் இந்த வசனத்துல கேட்கிறான். அதே போல இன்னும் அழகா கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் தக்கூனுன மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாத ஒன்றை மற்ற மக்களுக்கு ஏன் ஏவுகின்றீர்கள்? கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். நீங்க செய்யாத ஒன்றை அது நன்மையாக இருந்தாலும் அதை செய்துவிட்டு மக்களுக்கு என்ன பண்ணுங்க, ஏவுங்கள். தீமையாக இருந்தாலும் அதை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து தடுத்துக் கொண்டு அடுத்த மக்களை நீங்கள் தடுக்க முற்படுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதைத்தான் இந்த இடத்துல ரத்தின சுருக்கமா சொல்றான். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் செய்யாத ஒன்றை அடுத்த மக்களுக்கு நீங்கள் ஏவாதீர்கள். அப்படி ஏவன என்ன தெரியுமா? கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யறதீங்க ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். நிச்சயமாக ஈமான் கொண்ட மக்கள் ஈமான் கொண்டவர்கள் போயிட மாட்டாங்க. அது ஹாரிஜியாவுடைய பழக்கம். ஈமான் கொண்டுட்டு மற்ற மக்கள் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, ஈஸியா உபதேசம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அமிலுஸ் ஸாலிஹாத், நற்கர்மங்கள் என்ன பண்ணணும், வரணும். அந்த நற்கர்மங்கள் வர வேண்டும் என்று சொன்னால்